வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி சோயா சங்க் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் தேங்காய் பால் சேர்த்து செய்த சோயா பிரியாணி அருமையான இந்த லஞ்ச் ரெசிபி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாங்க. வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம், ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துக்கலாங்க, கொஞ்சமாக இஞ்சி துண்டு 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1 கப் சோயா சங்க்ஸு அதை போட்டுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துட்டு 10 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு கழுவிட்டு புழிஞ்சு இது போல் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாங்க. கூடவே ரிஃபைண்ட் ஆயிலும் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிட்டு பிரியாணி இலை 2 பட்டை 2 லவங்கம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவு பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. இப்போ தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி 1 இதில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா பொருளாக வறுப்பட்டதும் வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வதக்கிடலாம். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா விழுது இது இதில் போட்டு அதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போது புழிஞ்சு வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் போட்டுட்டு இப்படி கிளறிடலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. தேவைப்படுற உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவைப்படுற அளவு மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் இதில் போட்டு அதையும் போட்டுட்டு நல்லா இது போல் கலந்துடலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி அதையும் இப்படி கலந்துடலாங்க, வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. இது தேங்காய் பால் நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் இதில் வந்ததுங்க, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கரண்டியில் கலந்துடலாம். இந்த பிரியாணி குயிக்காகவும் முடிஞ்சிடும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக அது போல் கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கூடவே ஒரு 3.5 டம்ளர் அளவு தண்ணி, 1க்கு 2 தண்ணி ஊற்றுனேங்க. 3.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவைப்பட்டால் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஆவி வந்து வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நான் இறக்கி வச்சிட்டேன். இப்போ அருமையான சோயா சங்க் கோகனட் மில்க் பிரியாணி தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் இறக்கி வச்சுட்டு நம்ம மேலே நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மயோனீஸ் கொஞ்சம் இருந்ததுங்க, அதுவும் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வேக வச்ச முட்டை தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.